குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு பிசிஎஸ்ஐக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதேமாதிரி 2025ஆம் ஆண்டு டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். டிஎன்பிசி இதை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்குற மாதிரி இருக்கும், பட் வந்து போலீஸ் எஸ்ஐக்கு இதுவே போதுமானது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 35 டே ஷீட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவாக போட்டிருக்கேன், ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், போய் பாருங்கள், இருக்கும். அதில் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டா பேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வீடியோவும் இருக்கும், நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ் வீடியோ, ஒரு வீடியோக்கு வந்து 50 கொஷின்ஸ்ன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 300 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 7 போட போகிறேன். இதுதான் வந்து பார்ட் 7 வீடியோ. பார்ட் 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 100 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம். எல்லாமே இம்பார்ட்டன் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது பத்மபூஷன் விருது, பாரத ரத்னா, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்கில் தங்கம் வாங்கினாங்க, விஞ்ஞான் ரத்னா விருது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எல்லாமே இம்பார்ட்டன் தான் இதில் இருக்கிறது. நகராட்சி, அதேமாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அது எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தகைசார் தமிழர் விருதுனா என்ன, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செம்மொழிகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராம சபை கூட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கொஷின் இருக்குது. இல்லை இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீடியோவை நம்மளால் போட முடியாது. அதனால் பார்ட் 7, பார்ட் 8 2 வீடியோவை தான் போட முடியும். இப்போ பார்ட் 7 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்லிடுறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய இஸ்ரோவால் நடத்தப்பட்ட திட்டங்கள் பற்றி மட்டுமே ஒன்று வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா சந்திராயன் 1, சந்திராயன் 2, 3, 4, 5, ஆதித்யால் 1, சுக்ராயன், சமுத்ராயன், மங்கள்யான், ககன்யான், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்ஸிம் ஸ்பேஸ் திட்டத்துக்கு போனது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன், எல்லா கொஸ்டினுமே இதில் அடங்கிடும். ஒரு வீடியோவை நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிடுற முடிஞ்சளவு இதை மட்டும் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் பார்த்துடலாம். டைம்ஸ் இதழில் 2024ஆம் ஆண்டின் சிறந்த நபர் டொனால்டு ட்ரம்ப். ஓகேவா? அடுத்தது வெண்தலை கழுகு எந்த நாட்டோட தேசிய பறவைனா அமெரிக்கா. வெண்தலை கழுகு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க நாட்டோட தேசிய பறவை. ஓகேவா? அடுத்தது 2024 ஹரிமவு சக்தி கூட்டு இராணுவ பயிற்சி, போர் பயிற்சி எந்தெந்த நாடுகள்னால் இந்தியா மற்றும் மலேசியா. ஓகேங்களா? 2024 அக்னி வாரியர் கூட்டு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் சிங்கப்பூரும் நடத்தினாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிலினெக்ஸ் 2024 கூட்டு இராணுவ பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் இலங்கை வந்து பார்த்திங்கன்னா நடத்தினாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அண்டை நாடுகள்ன்றனால இதை நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அடுத்தது 2024 தாயகத்திற்கு பணம் அனுப்புவோர் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. ஓகேங்களா? 2024 ஜனநாயக சீர்திருத்த சங்க அறிக்கையின்படி இந்தியாவின் பணக்கார முதலமைச்சர்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளவர் யார் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு. இவர் ஆந்திராவுடைய முதல்வர். ஓகேங்களா? அடுத்தது தி ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் அப்படின்ற குவைத்தில் கொடுக்கக்கூடிய விருது. இந்த விருதை வாங்கினவர் யாருன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா 2024 தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஓகேங்களா? ரா வெங்கடாஜலபதி. 2024 தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் வந்து பார்த்திங்கன்னா ரா வெங்கடாஜலபதி. ஓகேங்களா? இவர். அடுத்தது 2024 தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படின்ற நூலோட பேர் தான் அது. ஓகேங்களா? அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடாச்சலபதி. ஓகேங்களா? அடுத்தது சிறந்த பணிக்கான குடியரசுத் தலைவரின் 2024 காவல்துறை கொடி விருதினை வென்றுள்ள மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர். ஓகேங்களா? 2024 தமிழ்நாடு அரசு வழங்கும் வைக்கம் விருது பெற்றவர் வந்து பார்த்திங்கன்னா தேவநூர மகாதேவா. ஓகேங்களா? இவருக்கு தான் வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? உலகின் முதல் முறையாக மூளையின் உயர் தெளிவு திறன் முப்பரிமாண படங்களை வெளியிட்டுள்ள கல்வி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடி. ஓகேங்களா? மூளையோட 3D இமேஜை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீயாகவே எல்லோரும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் உலகின் அதிவேக புல்லட் ரயிலை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியுள்ள நாடு சீனா. ஓகேவா? உலகின் அதிவேக புல்லட் ரயிலை அறிமுகப்படுத்தியுள்ள நாடு வந்து பார்த்திங்கன்னா சீனா. அதோட பேர் வந்து CR 450. ஓகேங்களா? அடுத்தது 2025 உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. 2034 ஃபிஃபா ஆடவர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறும் இடம் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா. 2024 உலக செஸ் சாம்பியன் போட்டியில் மகளிர் ரேபிட் ஃப்ரீவில் சாம்பியன் பட்டம் வென்று வருதுன்னா கோனேரு ஹம்பி. ஓகேங்களா? 2027 ஃபிஃபா மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறும் இடம் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில். ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அதனால தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அடுத்தது த நேரு டெவலப்மெண்ட் மாடல் என்ற நூலின் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் பனகாரியா. ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையாவது நிதிக்குழுவோட தலைவர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது தமிழகத்தின் 18வது வனவிலங்கு சரணாலயம், தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டம். ஓகேங்களா?
தமிழகத்தின் 18வது வனவிலங்கு சரணாலயம் வந்து பார்த்திங்கன்னா தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா. தமிழகத்தின் 17வது பறவைகள் சரணாலயம் நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா. தமிழகத்தின் 17வது பறவைகள் சரணாலயம் வந்து பார்த்திங்கன்னா நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது தமிழகத்தின் 5வது யானைகள் காப்பகம் எங்கு உள்ளது? அகத்தியமலை. தமிழகத்தின் 5வது யானை காப்பகம் வந்து பார்த்திங்கன்னா அகஸ்தியமலை. எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி. இந்தியாவின் முதல் கடல் பசு காப்பகம் வந்து பார்த்திங்கன்னா மன்னார் வளைகுடா. ஓகேவா. இந்தியாவின் முதல் கடற்பசு காப்பகம் மன்னார் வளைகுடாவில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா அரிட்டாப்பட்டி மதுரை. ஓகேவா. அடுத்தது புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர் வந்து பார்த்திங்கன்னா பிமேல் பட்டேல். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து தலைநகரங்கள், நாடுகள் அதனுடைய தலைநகரங்கள் சொல்கிறேன், அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ரீசெண்டாக நம்ம காதில் வாங்கினது. உக்ரைன் தலைநகர் வந்து கீவு, ரஷ்ய தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கோ, பாகிஸ்தான் தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமாபாத், வங்கதேசத்தின் தலைநகர் வந்து டாக்கா, நேபாள தலைநகர் காத்மண்டு, இலங்கை தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா கொழும்பு. ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். அடுத்து இஸ்ரேலோட தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா ஜெருசலேம், பாலஸ்தீன தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா ஜெருசலத்தில் ரமல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி செக் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா. நாங்கள் செக் பண்ணிட்டு தான் எழுதியிருக்கோம், பட் நீங்களும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம செக் பண்ணிட்டு உடனே அப்டேட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா. ஏன்னா நெருக்கடி, இது இன்னொரு 2 டேஸில் எக்ஸாம்னால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண வேண்டியதாகிடுச்சு. முடிஞ்சளவு செக் பண்ணிட்டு தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா. தமிழகத்தின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலினி 2023 வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. தமிழகத்தின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வைஷாலினி. ஓகேங்களா. அடுத்தது கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் எங்கே இருக்குன்னா கீழக்கரை மதுரையில். ஓகேங்களா. அடுத்தது 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டென்சிட்டி அப்படி, அதாவது விதியின் 4 நட்சத்திரங்கள் என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா MM நரவணே. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2024 பாரத ரத்னா எத்தனை பேருக்கு வழங்கியிருக்காங்கன்னா 5 பேருக்கு வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா. அதில் கற்பூரி தாக்கர் ஒருத்தர், இவர் அரசியல்வாதி. LK அத்வானி இவரும் அரசியல்வாதி தான். PV நரசிம்மராவ் அரசியல்வாதி தான். சரண் சிங் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதி தான். MS சுவாமிநாதன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் அறிஞர். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் பிரதமர்கள்லாம் இருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்தது 2025ஆம் ஆண்டு பத்ம விருதுகள் பட்டியல். பத்மபூஷன் விருது வந்து பார்த்திங்கன்னா 19 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும், பத்ம விபூஷன் விருது வந்து பார்த்திங்கன்னா 7 பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இதில் நடிகர் அஜித் குமாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்ம பூஷன் விருது தான் வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்க, அதனால தான் கொடுத்துருக்கேன். உங்களில் ஒருவன் என்ற சுயசரிதை நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா MK ஸ்டாலின். ஓகேங்களா. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களில் ஒருவன் அப்படின்ற சுயசரிதை நூலை வந்து எழுதியிருக்கார். ஓகேங்களா. போட்டித் தேர்வு 15 புதிது அப்படின்ற நூலை புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசு. அடுத்தது கழுவேலி பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்த அவசர உதவி எண்கள் 1098 குழந்தைகள் பாதுகாப்பு. இது TNBC வரைக்கும் கேட்குற கொஷின். 1098 வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் பாதுகாப்பு. 181 வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் உதவிக்கான நம்பர். 100ங்கிறது காவல் கட்டுப்பாட்டு அறை. 1930 வந்து பார்த்திங்கன்னா சைபர் கிரைம். இது வந்து இப்போ எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்தது 1091 இரவு நேர பயணத்தின் போது பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக செல்றதுக்கான உதவி. ஓகேங்களா. 1033 வந்து பார்த்திங்கன்னா சாலை விபத்து மற்றும் உதவிக்குழு. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2024 ஒலிம்பிக் போட்டி எங்கே நடந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இது உங்களுக்கான கேள்வி, இது ஈஸியான கேள்வி, அதனால தான் இதில் டைப் பண்ணலை. 2024 ஒலிம்பிக் போட்டி எங்கே நடந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 2028 ஒலிம்பிக் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவில் நடக்குது. 2032 ஒலிம்பிக் வந்து பார்த்திங்கன்னா பிரிஸ்பேன் ஆஸ்திரேலியாவில் நடக்குது. 2036 வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நடத்த விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா. இவ்வளோ தான் கான்செப்ட். 2024 எங்கே நடக்குதுன்னு மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணால் போதுமானது. 2028 அதான், ஏன்னா ஒலிம்பிக் வந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2024, அதுக்கப்புறம் 2028 கொடுத்து எங்கன்னு சொல்லிட்டாங்க, 2032 எங்கன்னு சொல்லிட்டாங்க, 2036 வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விருப்பத்தில் இருக்குது. சரிங்களா. அடுத்தது பேரா ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 7 தங்கம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. அந்த 7 பேரும் அவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஹர்வீந்தர் சிங். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா வில்வித்தையில் வாங்கியிருக்காரு. பிரவீன்குமார் வந்து பார்த்திங்கன்னா உயரம் தாண்டுதல். சுமித் அன்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈட்டி எறிதல் வீராங்கனை. ஓகேங்களா. நவ்தீப் வந்து பார்த்திங்கன்னா ஈட்டி எறிதல். தரம்பீர் அப்படின்னா கிளப் த்ரோ, அதில் சாம்பியனு. நிதேஷ்குமார் வந்து பார்த்திங்கன்னா பேட்மிண்டன் வீரர். அவனி லெஹரா வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. ஓகேங்களா. இதை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா பேராலிம்பிக்கில் இந்தியா தான் தங்கம் வாங்கிச்சுன்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா கீழ்கண்டவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்ற மாதிரி கேட்கலாம். அதனால தான் அவங்க என்ன விளையாட்டுன்றதையும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா.
இந்தியாவின் எலக்ட்ரானிக் ஏற்றுமதியில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது முக்கியமான கொஷின், தேசிய அறிவியல் விருதுகள் 2024. ஓகேங்களா. தேசிய அறிவியல் விருதுகள் 2024 நாட்டின் முதல் தேசிய அறிவியல் விருது மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அவை வந்து பார்த்திங்கன்னா 4 பிரிவுகளின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. ஓகேங்களா. என்னென்னு பார்த்தலாம். விஞ்ஞான் ரத்னா விருது, விஞ்ஞான் ஸ்ரீ விருது, விஞ்ஞான் யுவா விருது, விஞ்ஞான் குழு விருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 4 பிரிவுகளின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. இதில் அறிவியல் துறையின் சிறந்த பங்களிப்புக்காக வழங்கப்படும் விருது வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞான் ரத்னா. ஓகேங்களா. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவியல் துறையிலே வழங்கப்படும் நாட்டின் உயரிய விருதும் வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞான் ரத்னா தான். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கேட்கலாம். ஏன்னா இது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விருதுகள் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா. இன்றைக்கி 50 கொஷின் போடும். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 50 கொஷினை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துலாம். சரிங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு பிசிஎஸ்ஐ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மீதி இருக்கிற 50 முடிச்சுட்டு அடுத்தது நடப்பு நிகழ்வில் இந்த இஸ்ரோனுடைய முக்கியமான திட்டங்களை பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 400 கொஷின் இல்லை, இன்னும் கொஷின்ஸ் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் இல்லை அது டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 400 கொஷின் இன்னமும் நிறைய கொஷின் இருக்குது. இன்னொரு 200 கொஷின் கிட்ட இருக்குது. அதை இன்னும் ஃபுல்லாக எடுத்தாச்சு. பட் அதை டைப் பண்ணி உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே எக்ஸாமே வந்துடும். அதனால் பிசி எக்ஸாம் ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு போனால் போதும். ஆனால் இதில் மிக்ஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா டே ஷீட்டில் கொடுத்துருக்கோம். டே ஷீட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 2023, 24, 25 அப்படியே வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கேட்ட எல்லா கேள்விக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணுங்கள். அதேமாதிரி இல்லை 50 கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் உங்களுக்கு தெரியுதுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.